ஆசிரியர் பயிற்சி கல்வி கூடங்களில் இருந்து பட்டம் பெற்ற பிறகு கிடைக்கின்ற முதல் வேலையை மறுக்கின்ற ஆசிரியர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் மக்களவையில் தெரிவித்துள்ளார். அவர்கள் முதல் 2 ஆண்டுகளுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை இழப்பார்கள் என்றும் கருப்பு பட்டியலில் அவர்களின் பெயர் உடனடியாக இணைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாடக் கோரிக்கைகளின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற நிலையில் அதை நிராகரிப்பது முறையற்ற செயலாகும். கல்வி சேவைகள் ஆணையத்தின் SPP ஒத்துழைப்புடன் 97% புதிய ஆசிரியர்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சபா சராவா மற்றும் ஓராங் அஸ்லி சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அருகிலேயே வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் ஆசிரியர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு சேவை ஒப்பந்த COS திட்டத்தின் கீழ் ஆசிரியர் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு IPG-யில் ஆசிரியர் பயிற்சி துறையில் ஓராண்டு முதுகலை டிப்ளோமா DPG படிப்பை மேற்கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்பட்டு வருகின்றதென்று ஃபட்லினா சீடே கூறியுள்ளார். DPG படிப்பை முடித்தவர்களுக்கும் பள்ளி அளவிலான காலியிடங்கள் மற்றும் பாட தேவைகளின் அடிப்படையிலேயே வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அவர் விளக்கமளித்துள்ளார்.